ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, அப்ரண்டிஸ்ஷிப்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அத பத்தின முக்கியமான விவரங்கள பார்க்கலாம். முக்கியமான தேதிகள் பார்ப்போம். அதாவது 7 ஜூன் 2025 அன்னைக்கே வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணுறதுக்கு 23 ஜூன் 2025ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு மட்டும் 2 நாள் எக்ஸ்ட்ரா டைம் தராங்க. 25 ஜூன் 2025 ஓகேங்களா? அதேபோல ஆன்லைன் எக்ஸாம் இருக்கு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூலை சொல்லியிருக்காங்க. அது வந்து டென்டேட்டிவ் தான். சரிங்களா? அதாவது எக்ஸாக்ட் டேட் வந்து லேட்டரா சொல்லுவாங்க. டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா முழுவதும் 4500 சீட்ஸ் வந்து வேக்கன்சி வந்து அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதுக்கு இந்தியன் சிட்டிசன்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. பிறகு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு நேட்ஸ் போர்ட்டல்ல கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பா பண்ணியிருக்கணும். மினிமம் 20 வயசு, மேக்ஸிமம் 28 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு டிகிரி வந்து ரெகுலர் ஃபுல் டைம்ல முடிச்சிருந்தா ஓகே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுதான் வந்து கல்வி தகுதி. அதுக்கப்புறம் ட்ரெய்னிங் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா, 12 மந்த் அதாவது 1 இயர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 28 வயசுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதில ஏஜ் ரிலாக்சேஷனுமே இருக்கு. எஸ்சி, எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸாக சொல்லியிருக்காங்க. யூஆர் கேட்டகரிக்கு 10 இயர்ஸு, இடபிள்யூஎஸ்க்கு 10 இயர்ஸு, ஓபிசிக்கு 13 இயர்ஸு, எஸ்சி எஸ்டிக்கு 15 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் விடோஸ், டைவர்ஸ்டு உமன், உமன் லீகலி செப்பரேட்டட். அதுக்கப்புறம் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 35 இயர்ஸ்லேருந்து 38 இயர்க்கு வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அதுலேயுமே வந்து கம்யூனிட்டி வைஸாக சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? மேற்கொண்டு செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் எக்ஸாம் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்தந்த ஸ்டேட் வைஸ் ஓகேங்களா? நம்ம தமிழுக்கு தமிழ் சரிங்களா? அதேபோல ஆன்லைன் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா ஒரு 8 டாபிக் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 100 கொஷின்ஸ் கேட்பாங்க. 100 மார்க் மேக்ஸிமம். அதாவது ஒரு கொஷின்ஸ்க்கு 1 மார்க்கு. அப்ஜெக்டிவ் டைப் தான் கொஷின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் டைம் வந்து 60 மினிட்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்புறம் எக்ஸாம் அந்த கொஷின் பேப்பர் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ், ஹிந்தி இந்த 2 லாங்குவேஜ்ல மட்டும் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் மார்க்லாம் எதுவும் கிடையாது. நீங்க வந்து ஃப்ரீயா அட்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேற்கொண்டு வந்து லோக்கல் லாங்குவேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங், அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லிட்டு இந்த 4 விதத்தையுமே நாங்க செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் ஃபைனல் செலக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, கட் ஆஃப் மார்க் அந்த ஆன்லைன் எக்ஸாமோட கட் ஆஃப் மார்க் பேங்க் என்ன கட் ஆஃப் மார்க் டிசைட் பண்ணுதோ அந்த கட் ஆஃப் மார்க் வந்து மீட் பண்ணியிருக்கணும். அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, மெடிக்கலா ஃபிட் ஆகணும். இந்த 3 கிரைட்டீரியாவும் பேஸ் பண்ணி தான் ஃபைனல் செலக்ஷனே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பியூரா அப்ரண்டிஸ்ஷிப் மட்டும்தான். எந்த விதமான எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டைஃபண்ட் வந்து உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு 15,000 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 1 இயர் வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஸ்டைஃபண்ட். அதையும் நோட் பண்ணிக்கங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து ரூ. 400 ப்ளஸ் ஜிஎஸ்டியும், எஸ்சி, எஸ்டி, ஆல் உமன் கேண்டிடேட்ஸ் அப்புறம் இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 600 ப்ளஸ் ஜிஎஸ்டியும், அப்புறம் ஆல் அதர் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 800 ப்ளஸ் ஜிஎஸ்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸு. ஸோ கரெக்டாக நோட் பண்ணிவிட்டு ஆன்லைனில் வந்து பேமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? மேற்கொண்டு வந்து அப்ளிகேஷன் வந்து எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு டீட்டெயில்டு ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே தான் நீங்கள் வந்து கேண்டிடேட் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். nats.education.government.in வெப்சைட்டில் போயிட்டு கண்டிப்பாக நீங்கள் ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். அங்கே உங்களுக்கான லாகின் க்ரெடென்ஷியல்லாம் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அதை அப்ளை பண்ணுறதுக்கு தெரிலனா அந்த பிடிஎஃப் மேனுவல் இருக்குது. அதுக்கான லிங்க்குமே இங்கே கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணாலே மேனுவல் வந்து டவுன்லோட் ஆகிடும். இந்த மேனுவல் ரெஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு அப்ரண்டிஸ்ஷிப் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான அங்கே எங்கேஜ்மெண்ட் அதோட அப்ளிகேஷன் லிங்க் இருக்கும். ஸோ இங்கேயுமே அந்த லிங்க் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா அந்த அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, எலிஜிபிள் கேண்டிடேட்டுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் ரிசீவ் ஆகும். இந்த மெயிலிலேருந்து ஒரு லிங்க் வந்து உங்கள் மெயிலுக்கு வந்து ரிசீவ் ஆகும். ஸோ அந்த லிங்க் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஃபீஸ் பேமெண்ட்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் உங்கள் அப்ளிகேஷன் வந்து கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ஆன்லைன் டெஸ்ட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், லாங்குவேஜ் டெஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எப்படி இன்டிமேட் பண்ணுவாங்கன்னா, உங்கள் மெயில் ஐடிக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ ப்ராப்பராக ஆக்டிவ்ல இருக்கிற மெயில் ஐடி கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். மொபைல் நம்பர் கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? உங்கள் மெயிலுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் டெஸ்ட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கான இன்டிமேஷனுமே மெயிலுக்கு தான் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதில் தான் வந்து டேட்டு, டைம் எல்லாமே மென்ஷன் பண்ணி நாங்கள் வந்து மெயில் அனுப்புவோம் அப்படின்னு இருக்காங்க. எந்த விதமான ஹார்ட் காப்பி, ஹால் டிக்கெட்லாம் நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் மூலியமாக சென்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆக்டிவ் இருக்கிற மெயில் ஐடி கொடுத்து அப்ளை பண்ணுங்கள்.
அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்பயோ இல்லை லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு அப்பயோ என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரிஜினல் ப்ளஸ் செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பியோட ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டைம் டு டைம் வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா .co.in வெப்சைட்டை செக் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. இந்தியா முழுவதும் ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக. ஓகேங்களா? பாண்டிச்சேரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வேக்கன்சி தான் இருக்குது. அது வந்து யூஆர் கோட்டாக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 202 வேக்கன்சி இருக்குது. அது வந்து எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 38 வேக்கன்சியும், எஸ்டிக்கு வந்து 2 வேக்கன்சியும், அதுக்கப்புறம் வந்து ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 54 வேக்கன்சியும், இடபிள்யூஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 வேக்கன்சியும், யூஆர் கோட்டாக்கு வந்து 88 வேக்கன்சியும், அதுக்கப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 2 வேக்கன்சின்னு சொல்லிட்டு டோட்டலாக 8 வேக்கன்சி வந்து பிடபிள்யூடி கேட்டகரிக்கு வந்து போகுது. ஸோ 202 வேக்கன்சியை இப்படி தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. இது தமிழ்நாட்டுக்கு மட்டும். ஓகேங்களா? அதே போல் டோட்டலாக இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா 4500 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. அதான் அந்த டேபிளில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டேபிளை ஃபஸ்ட்டு கிளியராக செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லது. சரிங்களா? அதே போல் இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 208 வேகன்சி கிட்ட சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த 202 வேகன்சியும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக பிரியுது அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. பாண்டிச்சேரியுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா காரைக்காலுக்கு 1ம் பாண்டிச்சேரிக்கு 1ம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 202 வேகன்சியை வேரியஸ் டிஸ்ட்ரிக்ட் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். செங்கல்பட்டுலேருந்து விழுப்புரம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டும் எவ்வளோ ட்ரைனிங் சீட்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த டேபிளில் கிளியராக பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எந்தெந்த ஸ்டேட்டுக்கு வந்து என்ன மாதிரிலாம் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ், அதுக்கான செகண்ட் அஃபிஷியல் லாங்குவேஜ் என்னன்னு சொல்லிட்டு இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க. இது வந்து லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட்டுக்கு வந்து யூஸ் ஆகும். நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ், செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாண்டிச்சேரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், ஃப்ரெஞ்ச், இங்கிலீஷ் இது எல்லாமே வந்து அஃபிஷியல் லாங்குவேஜில் வரும். செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு, மலையாளம் வந்து செகண்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து லாங்குவேஜோட ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கான ஒரு லாங்குவேஜ் விஷயம். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ஃபார்மேட்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது சர்டிஃபிகேட் ஃபார்மேட் வேணும்னா அதையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அறிவிச்சிருந்த அப்ரெண்டிஸ்ஷிப் வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள். ஓகேங்களா? அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனை கிளியராக ஒரு டைம் ரெஃபர் பண்ணுங்கள். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிட்டெல்லாம் மீட் ஆச்சுன்னா ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். அதே போல் ஒரு முக்கியமான விஷயம் என்ன, இதை வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா ரெகுலர் ஃபுல் டைமில். உங்கள் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1 ஜனவரி 2021 அன்றைக்கோ இல்லை அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாஸ் அவுட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் must have completed graduation on or after 1/1/2021. ஓகேங்களா? இந்த டேட்டுக்கு அன்றைக்கியோ இல்லை அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க மட்டும் தான் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதை கூடவே ஸோ நோட்டிஃபிகேஷன் ஒரு டைம் கிளியராக ரெஃபர் பண்ணிட்டு அப்புறம் ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 23 ஜூன் 2025 தான் லாஸ்ட் டேட். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.